பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த சாம்பல் புதன் அன்று உடைய பாத தண்டையில் வந்து நிற்கவும், இதில் எந்த காலத்தின் தொடக்கங்களிலும் உடைய கரத்திலே எங்களை அர்ப்பணித்து நிற்கும் பொழுதும் தேவரீர் தாமே எங்களை ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கவும் நீர் அருள் பாராட்டுவதற்காக உமக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம். ஆண்டவரே, உடைய வல்லமையின் பிரச்சனத்திற்குள்ளாக முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணித்து நிற்கின்றோம். குறைவுகளை நிறைவாக்குகின்ற ஆண்டவர், எங்களை ஆண்டவரே சிலுவையை உற்று நோக்கி பார்க்கவும், சுயநலமற்ற வாழ்விலே உடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணித்து நிற்கவும் அருள் பாராட்டும். முற்றிலுமாய் உடைய அன்பின் கரத்துக்குள்ளாக அர்ப்பணித்து நிற்கின்றோம். கர்த்தர் தாமே பொறுப்பேற்று ஆண்டவரே சுய வெறுப்பை முன்வைத்து ஆண்டவரே அதே நேரத்திலே உம்முடைய ஊழியத்தை அஸ்திபாரப்படுத்தி எங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்க அருள் தாரும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பார்ந்தோரே, நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களின் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரை, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் அது மகிமையினால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர் மறுகிறவருமானவர் தோற்றிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும்.
ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். அன்பாந்துரை பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமே, ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் அது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பியின் அச்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் அமர்ந்தோம், முழங்கார்படியிட்டோம், மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். மது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். கடவுளர்களும் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நம்ம கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. Oh
அன்பார்ந்தவரே, நாம் தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை தியானிக்க முற்படுகின்றோம். தேவரே, நீர் எங்களோடு இடைப்படும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பார்ந்தவரே, இந்த சாம்பல் புதன் அன்று கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கடவுள் பாராட்டின அளவில்லா கிருபைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம். இந்த லெந்து காலத்தின் தொடக்க நாளிலே கடவுள் நமக்கு அன்பாய் தருகின்ற ஆலோசனை தன் மறுப்புக்கு அழைக்கும் சிலுவை என்ற சிந்தனை. அன்பார்ந்தவரே, கடவுளுடைய சமூகத்திலே வந்து நிற்கும் பொழுது ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை முன்வைத்து இந்த 40 நாட்களும் கடவுளுக்கென்று நாம் ஆயத்தப்படுகின்ற நாட்களாய் மாற்றி கடவுள் அமைக்கும் பொழுதும் சுய மறுப்பு என்ற ஒரு சிந்தனையோட்டம் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. நமக்கு கடவுள் இதற்கென்று ஆதாரமாய் தந்திருக்கின்ற திருமறை பாடங்கள் யோவேல் 2:12 தொடங்கி 20 முடிய, கலாத்தியர் 2:15 தொடங்கி 21 முடிய, திருப்பாடல்கள் சங்கீதம் 32, லூக்கா 9:23 தொடங்கி 27 முடிய. இந்த பகுதிகளிலே முதலாவது நாம் யோவேல் 2ஆம் அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்லுகின்ற வேளையிலும் கடவுளுடைய வல்லமையின் பிரசனம் நம்மை மிகவும் அதிகமாய் தொடுகின்றதனை நாம் கண்டுணர முடியும். இந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் கடவுள் நமக்கு சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு அழைப்பு, ஒரு உபவாசத்தின் அழைப்பு. ஒருவேளை உபவாசத்தை நாம் கடைபிடிக்க வேண்டுமா வேண்டாமா? திருமறையிலே இந்த உபவாசத்தினுடைய நாட்கள் மிகவும் முக்கியமானதாக அமைகின்றன. ஒருவேளை இந்த சாம்பல் புதன் அப்படின்ற அந்த சாம்பல் அப்படின்ற பெயர் ஏன் சூட்டப்பட்டது என்று நாம் காணும் பொழுது, ரட்டுடுத்தி சாம்பல் மேல் அமர்ந்து மனம் திரும்புகின்ற அநேக பட்டணங்களுக்குள்ளாக கடவுளுடைய இரக்கம் வந்து இறங்குகின்றதனையும், சிலர் சாம்பலை தங்கள் மீது தங்களுடைய சிரசின் மீது அமைத்து கொள்ளும் பொழுதும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற செயல்பாடுகளுக்குள்ளாக செல்லுகின்றார்கள். நாம் ஒன்றும் அல்ல, அற்பமும் குப்பையும் தூசியாக இருக்கின்றோம் என்று கடவுளுடைய சமூகத்திலே தாழ்த்துகின்ற மிகவும் முக்கியமான நன்னாளாக இந்நாள் அமைகின்றது. அதனால்தான் சுய மறுப்பு, ஒருவேளை நான் யார் என்ற சுயம் உயர்ந்து நிற்கக்கூடிய சூழல்களின் மத்தியிலே நம்மை குறித்த மேன்மையான சிந்தனைகளை அகற்றி கடவுளுக்கு உகந்த மனத்தாழ்மையை நாம் தரித்து கொள்ளும்படியான அழைப்பை தருகின்ற நன்னாள் இந்நாள். ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடிய முதலாவது காரியம், யோவேல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது கடவுளுக்கென்று ஒரு மிக முக்கியமான அழகான ஒரு லெந்து காலத்தை கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். இதில் பார்க்கும்போது கடவுளுடைய மக்கள் கூடி வந்து, கடவுளுடைய மக்கள் கூடி அமர்ந்து கடவுளுக்கென்று ஒரு உபவாசம் எடுத்துக்கொள்ளும்படியாக, இதில் குழந்தைகள், சிறு பிள்ளைகள், ஈவன் மணவாளனும் மணவாட்டியும் ஆண்டவருடைய சமூகத்திலே தங்களை அர்ப்பணிக்கும்படியாக முற்றிலுமாய் கடவுளுக்கென்று தங்களுடைய நேரத்தையும் வாழ்வையும் ஒதுக்கி வைக்கும்படியாக, கடவுளுடைய அன்பின் பிரசனத்திற்குள்ளாக காத்திருக்கும்படியாக கடவுள் நமக்கு தருகின்ற அன்பின் காலகட்டம் இந்த காலகட்டம். இதில் நம்ம பார்க்கும்போது கடவுளுடைய ஆசாரியர்கள் வந்து அழுது கடவுளுடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுதும், ஆண்டவருடைய மக்கள் நாடுகள் மத்தியிலே ஒரு தேவையற்ற வார்த்தையாய் மாறி விடாதபடி கடவுளையே சவால் விடுகின்ற அந்த சவால்கள் அகன்று போகும்படியாகவும் கடவுளுடைய இரக்க காலகட்டங்களாக ஆண்டவர் மாற்றி தருகின்ற காலங்களாக மாறுகின்றன. ஒருவேளை இந்த காலகட்டங்கள் முடியும் பொழுது கடவுள் தருகின்ற மிக முக்கியமான அழகான ஆசீர்வாதங்கள் என்ன என்று நாம் பார்ப்போமே. ஆனால் ஆண்டவர் தம்முடைய நிலத்திற்காக வெகுண்டெழுந்து தம்முடைய மக்கள் மீது அன்பு கூறி ஆண்டவர் தாமே தேவையான அனைத்து தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் தந்து மக்களை நிறைவாய் ஆசீர்வதித்து எங்கெல்லாம் கேவலப்பட்டார்களோ அங்கெல்லாம் கனம் பொருந்தியவர்களாய் மாற்றி தீமையை முற்றிலுமாய் அகற்றி போர் சூழல்களை ஓயச் செய்து காய்ந்து கிடக்கும் பூமிகளிலே கடவுளுடைய தண்ணீரை அருளி தந்து ஆண்டவர் தாமே வல்லமையாய் வழிநடத்தி பயப்படாதிருங்கள், அஞ்சாதிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், கடவுள் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழல். அன்பார்ந்தவரே, ஒரு பர்சனல் டைம் வித் காட், கடவுள் கூட ஒரு தனிநபராக தனிப்பட்ட நேரத்தை செலவழிக்கக்கூடிய
ஒரு மிக முக்கியமான காலகட்டம். ஜெபத்திலே தரித்திருக்கக்கூடிய சுய பரிசோதனை செய்து கடவுளுக்கு பிரியமற்றவற்றை மாற்றி போட்டு கடவுளுக்கு உகந்த ஜீவியம் வாழக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக ஆண்டவர் அமைத்து தருகின்றார் என்பதனை நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. இது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்தபடியாக ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான அழைப்பு திருப்பாடல்கள் 32ஆம் அதிகாரத்துக்குள்ளே நம்ம போகும்போது ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு தொடர்ந்து அருளப்படுகின்றதனை நாம் கண்டுணர்கின்றோம். இதில் ஆண்டவர் தருகின்ற அன்பின் வழி நடத்துதல் என்ன? ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை மறைக்கும்படியாக, நம்முடைய பாவங்களை அகற்றி போடும்படியாக, ஆண்டவர் தாமே நமக்குள்ள எந்த ஒரு மாயமும் இல்லாத ஒரு ஆவி இருக்கும் பொழுது நம்மை புதுப்பிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறாரு. கடவுளே, நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், என் வாழ்க்கையில் சூதுவாது கிடையாது, நான் செய்த பாவ குற்றங்களே எனக்கு மன்னியும் என்று கடவுளை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகின்ற கர்த்தராய் இருக்கின்றார். நான் அமைதலாக இருக்கும் பொழுது என்னுடைய சரீரம் ஓய்ந்து போயிற்று என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு, என்னுடைய ஆற்றல் எனக்குள்ளாக காய்ந்து போயிற்று என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒருவேளை இது தாவீது உரியாவை கொல்லுவதற்கு அனுப்பி பெத்சபாலை எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு சூழலில் உள்ள ஒரு பாடலாக அமைந்திருக்கலாம் என்ற ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கின்றது. ஸோ இது மொத்தம் 7 மனம் திரும்புதலின் பாடல்களை சங்கீதத்திலே காணலாம் என்று அகஸ்டின் ஆஃப் ஹிப்போ என்ற புனிதர் சொல்லி இருக்கின்றார் என்று காண முடிகின்றது. அதில் 2வது பாடலாக இந்த திருப்பாடல்கள் 32 நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய பாவ குற்றங்களை அறிக்கை செய்து அதனை விட்டுவிடும் பொழுது கடவுள் நம்முடைய பாவத்தினின்று நம்மை மீட்டெடுக்கின்ற கர்த்தராய் இருக்கின்றார். இதில் ஆண்டவர் நமக்கு ஒரு தஞ்சமாக மாறி நம்மை தம்முடைய கிருபையினாலே துன்பங்களிலிருந்து பாதுகாத்து மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை அருளி தந்து நம்ம நடக்க வேண்டிய பாதைகளை நமக்கு சொல்லித் தருகின்றார் என்பதனை நாம் கண்டுகொள்ள முடியும். இது ரொம்ப அழகான ஒரு வசனம். நான் உங்களுக்கு நீங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை போதித்து என் கண்களை உங்கள் மீது வைத்து வழி நடத்துகின்றேன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த லெந்து காலம் எனக்கு யார் போதனை தரப்போகின்றார்கள், என்னை யார் முழு நேரமும் பாதுகாப்பார்கள் என்ற ஒரு கேள்விக்கான பதில் ஆண்டவரும் ஆண்டவருடைய பிரசன்னமும் என்று சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதில் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி நடக்கக்கூடிய ஒரு வழி நடத்துதல் ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை நம்முடைய வாழ்வினுடைய ஓட்டங்கள், ஸ்பீட், சேலஞ்சஸ் இவை எல்லாவற்றுக்கும் நடுவில் சிக்கி நிற்கும்போது நமக்கு ஒரு யோசிக்கிறதுக்கு நிதானிக்கிறதுக்கான நேரங்கள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து மாறி இந்த காலகட்டங்கள் ஒருவேளை நிதானமாக கடவுளுடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவர்கிட்ட எல்லாவற்றையும் கொடுக்கும்போது கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக மறுபடியும் வரக்கூடிய நேரங்களாக, நாட்களாக கடவுள் நமக்கு இதனை மாற்றி தருகின்றார். இதில் ஆண்டவர் மீது நம்பிக்கையை வைக்கின்றவர்களுடைய வாழ்வு மகிழ்ச்சி பொருந்தியதாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல். ஸோ இந்த ஒரு காலகட்டம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றது. இந்த ஆஷ் அப்படின்றது முதல்ல தன்னையே தாழ்த்துகின்ற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். இதில் கடவுள் குணப்படுத்துகின்ற, காயங்களை ஆற்றுகின்ற, சுகவீனங்களை மாற்றி போடுவதற்கான ஒரு ஆற்றலாக நம்ம இந்த சாம்பலை பார்க்க முடிகின்றது என்பதனையும், கடவுள் தாமே அதனூடாய் நம்மை சுத்திகரித்து நம்மை தம்முடைய கிருபையினாலே வழி நடத்தி ஆசீர்வதிக்கின்றார் என்ற உறுதிப்பாட்டையும் இந்த பகுதி நமக்கு சொல்லித் தருகின்றது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற பகுதி கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 15 21 வரைக்கும் உள்ள வசனங்கள். இந்த கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துக்குள்ளே நம்ம போகும்போதும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை முற்றிலுமாய் ஆட்கொள்ளுகின்றது என்பதனை திருமறையிலே நாம் பார்க்க முடியும். இந்த வசனங்களில் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய கிரேஸ் என்னவா இருக்குது, ஆண்டவர் நம்மை எவ்வாறாக துலங்க செய்கின்றார் என்ற ஒரு சிந்தனையோட்டம் மிக மிக முக்கியமானதாக அமைகின்றது. இதில் 15 21 வரைக்கும் உள்ள பகுதியை நம்ம காணும்போது ஆண்டவர் நம்முடைய குற்ற பாவங்களை அகற்றி போடும்படியாக சட்டத்தை அகற்றி விசுவாசத்தினாலே கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர் பெறச் செய்கின்றார் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் காண்கின்றோம்.
ஸோ இதில் பாவம் என்பது முற்றிலுமாய் நம்மை ஆட்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுதும் ஆண்டவர் தாமே நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக தம்மை தந்து தம்முடைய வல்லமையினாலே வழிநடத்தி இருக்கின்றார். இதில் இன்னும் அழகாக சொல்லக்கூடிய ஒரு காரியம், கிறிஸ்துவுக்குள்ளாக சிலுவையில் அறையப்பட்டவராய் கடவுளுக்குள்ளாக வாழ்கின்ற வாழ்வு நமக்கு அருளப்படுகின்றது. அதனால நம்முடைய நியாயத்தினால வாழலை, நம்முடைய பாவ குற்றங்கள் அறையப்பட்டவர்களாக கடவுள் தருகின்ற இரக்கத்தினாலே வாழுகின்றோம் என்பதனை சொல்லித்தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதி. ஆண்டவருடைய அக்னியின் பிரசனம் நம்மை சுட்டரிக்கும் பொழுது, கடவுளுடைய இரக்கங்கள் நம்மை முற்றிலுமாய் ஆட்கொள்ளும் பொழுது, ஆண்டவர் நம்மை முற்றிலுமாய் துலங்கச் செய்கின்றார் என்ற மகிழ்ச்சி நமக்குள்ள உருவாகி வருகின்ற அந்த வேளையில் இரக்கமானது மிகவும் முக்கியமாய் அருளப்படுகின்ற காலகட்டம் இந்த லெந்து காலம். ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கின்ற இந்த வேளை கடவுள் நம்மை தொட்டு உயிர்ப்பிக்க கடவுளை நோக்கி காத்திருப்பது மிக மிக முக்கியமான ஒன்று என்பதனை ஆண்டவர் நமக்கு உறுதிப்படுத்தி தருகின்றார். இறுதியாக நமக்கு அருளப்பட்டிருக்கின்ற பகுதி லூக்கா 9ஆம் அதிகாரம் 23 27 முடிய உள்ள வசனங்கள். லூக்கா நமக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு வெளிப்பாடை தந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர். அவர் நமக்கு வெளிப்படுத்துகின்ற கடவுளுடைய வழிநடத்துதல் என்பது மிகவும் வல்லமையானதாக ஆற்றல் பொருந்தியதாக இருக்கின்றது. காரணம் என்னன்னா, வரலாற்றோடு இணைந்து ஆண்டவருடைய நற்செய்தியை பகிர்கின்றார். அவர் பவுலுடைய வாழ்வின் செயல்பாடுகள் எதனை அடிப்படையாக கொண்டது என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய நற்செய்தியையும் தொடர்ந்து அவருடைய சீடர்களுடைய வாழ்வையும் பட்டியலிடுகின்ற வரலாற்றாளராக மாறுகின்றார். அது மட்டும் இல்லை, லூக்கா ஒரு மருத்துவராக இருக்கிறாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இவர் இந்த நற்செய்தியை தியோஃபிலஸ் அப்படின்ற ஒரு ஆளுக்காக எழுதுகின்ற ஒரு நிகழ்வையும் நாம் கண்டு கொள்ள முடிகின்றது. அதில் ஆண்டவருக்கென்று வாழுகின்றவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் அமையும் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆண்டவரை பின்தொடர விருப்பப்படுகின்றவர்கள் தங்களைத்தான் வெறுத்து தங்கள் சிலுவையை எடுத்து கடவுள் பின்னே செல்ல வேண்டும் என்ற ஒரு அழைப்பு அருளப்படுகின்றது. ஒருவேளை இந்த தூசியாக இந்த சாம்பலாக மாறுகின்ற ஒரு அனுபவம் என்பது நம்மை முற்றிலுமாய் விட்டு அகன்று, நம்முடைய மேன்மையை, மகிமையை, மரியாதையை விட்டு அகன்று கடவுளை பின்தொடரக்கூடிய ஆண்டவர் எவ்வாறாக தம்முடைய மேன்மை மகிமையை விட்டு சிலுவையை சுமந்து நமக்காக ஜீவன் தந்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்வின் சிலுவைகளை எடுத்து ஆண்டவரை பின்தொடர கற்றுக்கொள்ளுதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. இதில் 2 விஷயத்தை நம்ம பார்க்கலாம். தன்னுடைய வாழ்வை காத்து கொள்ள விருப்பப்படுகின்றவர்கள் அதனை இழந்து விடுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயமும், அதே நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவமானப்படுகின்றவர்கள் அவர்களை குறித்து ஆண்டவரும் அவமானப்படுவார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த 2 விஷயம், நான் என் வாழ்க்கைக்காக ஓடிக்கொண்டே இருக்கின்றேன் என்று நாம் நினைத்தோமே ஆனால் அந்த ஓட்டம் ரொம்ப ஃபேக்காக தான் இருக்கும். அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில் அதில் நமக்கு நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்காது, அதே நேரத்தில் அதில் பொருள் உள்ள தன்மைகள் எதுவும் இருக்காது. அதனால் கடவுள் இந்த லெந்து காலத்தில் நமக்கு தரக்கூடிய ஒரு விஷயம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சிந்தனை ஓட்டம் அப்படின்ற விஷயத்துலேருந்து மாறி, கடவுளே நீர் எங்களை வழிநடத்தும் பொழுது எங்கள் வாழ்க்கை பயனுள்ளதாய் மாற கிருபை பாராட்டும் என்று கர்த்தரை நோக்கி பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கடவுள் நம்முடைய வாழ்க்கையை நம்ம குறைவுபட்டு போச்சு அப்படின்னு நம்ம நினச்சா கூட ஆண்டவர் அதை அழகாக மென்மையாக எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறாரு. அதே போல் கடவுளை நம்ம எந்த காலகட்டத்திலையும் அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மிலே மகிமைப்படுகின்ற கர்த்தராக இருக்கின்றார். அன்பார்ந்தோரே, இந்த லெந்து காலத்தை நான் உண்மையிலேயே ஃபாலோ பண்ணி தான் ஆகணுமா, அப்படின்னா தான் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா, இந்த மாதிரிப்பட்ட குவெஸ்டன்ஸ் நமக்குள்ளே இருக்குன்னா எந்த ஒரு விஷயத்தையும் கம்பல்ஷனில் பண்ணுறதில்ல, சுத்தமாக அர்த்தமே இல்லை அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம். நமக்கு நல்லா தெரியும், பிள்ளைங்களுக்கு நல்ல சாப்பாடை கூட திணிச்சு கொடுத்தோன்னா அது வாந்தி பண்ணிடும். ஸோ இந்த லெந்து காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் தரக்கூடிய இந்த பரிசுத்த அனுபவம் நம் மீது மற்றவர்கள் திணிக்கின்றார்கள், மற்றவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க, நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம செய்யாமல்
கடவுள் கூட இருக்கிற நம்முடைய உறவை நம்ம புதுப்பித்து கொள்ளுவதற்கான ஒரு கொண்டாட்டமாக மாற்றி அமைக்கும் பொழுது ஆண்டவர் நம்மிலே மகிழ்ந்து நம்மை மகிமையாய் கனமாய் நடத்தி செல்லுகின்றார் என்ற ஒரு உறுதிப்பாட்டை ஆண்டவர் தருகின்றார். இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து நிற்போம். கர்த்தாவே, எங்களை தொடும், உமக்கு உகந்த பாத்திரங்களாய் எங்களை மாற்றும் என்று கடவுளை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய கரத்திலே கடவுள் நம்மை முற்றிலுமாய் துலங்கச் செய்து தம்முடைய வல்லமையாய் விளங்க கிருபை பாராட்ட அவருடைய ஆலோசனை அருளப்பட கடவுளை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை கொடுக்கும் பொழுது கர்த்தர் தாமே நம்மை தொட்டு வழி நடத்த, சிலுவையின் மூலமாய் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கின்ற அந்த அன்பு நாம் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய தீமைகளை சுட்டரித்து கடவுளுக்கு உகந்த ஒரு ஜீவியம் வாழும்படியாக ஆண்டவருடைய இரக்கத்தை நாடி நிற்கின்ற காலமாய் இக்காலகட்டத்தை அனுசரிக்க கற்றுக்கொள்வோம். கடவுளுடைய அன்பின் கரத்துக்குள்ளாக நம்மை கொடுத்து நிற்கும் பொழுது சுயத்தை விட்டு அகன்று சிலுவையை சுமந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து நிற்கும் பொழுது கடவுள் நம்முடைய வாழ்க்கையை மெஞ்சி நம்மை வாழ வைத்து மகிழ்கின்ற ஆண்டவர் என்ற உறுதியை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய அவமானத்தை மெஞ்சி ஆண்டவர் தம்முடைய மகிமையும் மகிழ்ச்சியும் தர வல்லவர் என்ற சிந்தையோடு இந்த 40 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சிக்காக காத்திருக்கக்கூடிய அழகான நாட்களாக ஆண்டவருடைய கரத்திலே முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை தொட்டு தமக்கு உகந்த பாத்திரங்களாய் உருவாக்கி தம்முடைய வல்லமையின் பிரசனமாய் நம்மை தொடர்ந்து எடுத்து பயன்படுத்துவாராக. தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த லெந்து காலங்கள் உடைய அன்பின் கரத்துக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து நிற்கின்றோம். அப்பா ஆண்டவரே, நீர் எங்களை துலங்கச் செய்ய விருப்பப்படுகின்ற கர்த்தராய் இருக்கின்றீர். எங்களுடைய வாழ்வின் குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியாக உமக்கென்று இந்த 40 நாட்களை நாங்கள் ஒரு விழாவாக, ஒரு வசந்த காலமாக மாற்றி உம்முடைய சமூகத்திலே உபவாசித்து ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை நீர் அருளி தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ளாக எங்களை கொடுத்து நிற்கும் பொழுதும் கர்த்தர் எங்களோடு இருக்கின்றீர், எங்களை உறுதியாய் வழி நடத்துகின்றீர் என்ற உறுதியை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டுகின்ற கர்த்தராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ளாக எங்களை கொடுத்து நிற்கும் பொழுது ஆண்டவர் நீர் எங்களுடைய வாழ்வின் தேவைகளை சந்திக்க வல்லவர் என்ற சிந்தையோடு எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கின்ற ஒரு அன்பின் காலமாக ஆண்டவரே, இந்த மனத்தாழ்மையின் காலமாக தேவரீ நீர் எங்களுக்கு இந்த காலத்தை மாற்றித்தாரும். அதே போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வின் குற்றங்கள் குறைவுகளை தேவரீ நீர் அகற்றி எங்களை நீர் போதிக்கின்ற காலமாக இக்காலத்தை தேவரீ நீர் மாற்றித்தாரும். ஆண்டவரே, எங்களை தேவரீ நீர் சிலுவையிலே மீட்டு கொண்டது போல எங்களுடைய வாழ்வின் குறைவுகள் எல்லாவற்றையும் தேவரீ நீர் அகற்றி வாழ்விக்க வல்லவர் என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற காலமாக மாற்றித்தாரும். ஆண்டவரே, எங்களுடைய சுயத்தை சார்ந்து வாழக்கூடிய மனப்பக்குவத்திலிருந்து மாறி ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்படைக்கின்ற காலமாக இக்காலத்தை தேவரீ நீர் மாற்றி தந்து எங்களுடைய வாழ்வை காப்பாற்ற நினைக்கின்ற சூழல்களிலிருந்து மாறி ஆண்டவரே, உம்மிடம் நாங்கள் ஒரு உண்மையான ஒரு உபவாசத்தை நாங்கள் வைக்கும்படியாக தேவரீ நீர் கிருபை பாராட்டி போலித்தனத்தை எங்கள் வாழ்விலிருந்து எடுத்து போட கெஞ்சி மன்றாடுகின்றோம். முற்றிலுமாய் உடைய அன்பின் பிரசனத்திற்குள்ளாக அர்ப்பணித்து நிற்கின்றோம். அப்பா, இந்த 40 நாட்கள் எங்களுக்குள்ளாக ஒரு ஆன்மீக புதுப்பித்தலை நாங்கள் கண்டுணர்ந்து மெசோத்திரித்து துதிக்க, அதன் மூலமாய் உமக்கு சாட்சிகளாகவும் இவ்வுலகத்திலே உடைய ஆசீர்வாதத்தின் கரமாய் மாறவும் எங்களுக்கு அருள் பாராட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பார்ந்தோரே, ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
அவரும் தாவியோடும் இருப்பாராக. அன்பார்ந்தோரே, நாம் தொடர்ந்து தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையங்களே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும். அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருவியும், நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்திருளும். தேவரீரே அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும், உடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும். சமாதானத்திற்காக கடவுளை நோக்கி ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களினின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமென்.
தேவ கிருபைக்காக கடவுளை நோக்கி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் மது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா மோசங்களுக்கும் விலக்கி காக்கும்படியாய் கடவுளை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் அந்தகாரம் நீங்க வெளிச்சம் தந்து இந்த இக்கட்டான காலகட்டங்களிலே நேரிடும் சகல மோசங்களுக்கும் விக்கனங்களுக்கும் மது மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று உம்முடைய ஒரே குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தொடர்ந்து தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உடைய வல்ல பிரசனத்திற்குள்ளாக வந்து நிற்கவும் ஆண்டவர் தாமே எங்களை ஆட்கொண்டு ஆளுகை செய்கின்றீர் என்ற சிந்தையோடு உம்மை நோக்கி பார்க்கவும் தேவரீ, நீர் அருள் பாராட்டுகின்ற ஆண்டவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம். இதிலிருந்து காலங்களின் துவக்க நாளிலே ஆண்டவரே, இந்த சாம்பல் புதனிலே உடைய பாதத்தண்டையில் வந்து நிற்கின்றோம். எங்களுடைய வாழ்வை தேவரீ நீர் தொட்டு புதிதாக்கி உம்முடைய கிருபையினாலே உமக்கு உகந்ததாய் தேவரீ நீர் மாற்றி ஆண்டவரை சிலுவை நோக்கி பார்க்கவும் மாலை வழி நடத்தப்படவும் சுயநலமற்ற வாழ்வை உமக்கு உகந்த வாழ்வாய் நாங்கள் வாழவும் எங்களுக்கு அருள் பாராட்டும். ஆண்டவரே, காலகட்டங்களில் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்திலே அர்ப்பணித்து நிற்கின்றோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளும் உடைய சமூகத்திலே அர்ப்பணித்த ஜெப விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் நீர் அறிந்திருக்கின்ற கர்த்தர், உம்முடைய கிருபையினாலே இந்த 40 நாட்கள் நிறைவேறும் பொழுதும் உடைய பிள்ளைகளின் வாழ்விலே ஆண்டவரே ஒவ்வொரு அர்ப்பணிப்பையும் ஜெபத்தையும் தேவரீ நீர் ஏற்று நன்மையினால் திருப்தியாக்க கெஞ்சி மன்றாடுகின்றோம். படிக்கின்ற பிள்ளைகள் ஆண்டவரே பப்ளிக் எக்ஸாம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கின்ற சூழ்நிலையிலும் காலேஜ் எக்ஸாம்ஸ்க்கு ஆயத்தப்படும் பொழுதும் உடைய ஆசீர்வாதத்தை ஊற்றித்தாரும். ஆண்டவரே, பிள்ளைகளின் திருமண வாழ்வுக்காக குடும்ப வாழ்வுக்காக பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பெற்றோரையும் உடைய கரத்திலே அர்ப்பணித்து நிற்கின்றோம். ஆண்டவரே, வாழ்வின் தேவைகளுக்காக ஆண்டவரே பணிக்காக வாழ்வின் சூழல்களுக்காக உடைய சமூகத்திலே வந்து நிற்கின்ற ஒவ்வொரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தேவரீ தாமே அனைத்து நன்மைகளினாலும் திருப்தியாக்கும். முதிய பெற்றோரோடும் பலவீனங்களை அகற்றி போட்டு ஆண்டவரை கழுகுகளைப் போல செட்டைகளில் அழைத்து எழுவி பிரகாசிக்க அருள் பாராட்டும். உடைய அன்பின் கருத்துக்குள்ளாக எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். கொரோனா வைரஸ், COVID-19 வேக்சின் எல்லாவற்றையும் தொட்டு தீமையை உலகத்தை விட்டு அகற்றி அருளும். ஆண்டவரே, எங்களை ஆளுகின்றவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே அர்ப்பணித்து நிற்கின்றோம். ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் பெருகும்படியாய் தீமையை அகற்றி வாழ்வை துளிர்க்க செய்யும். உடைய அன்பின் கருத்துக்குள்ளாக அர்ப்பணித்து இந்த 40 நாட்களுக்குள்ளாக அடியெடுத்து வைக்கின்றோம். தேவரீ தாமே உடைய வல்லமையின் பிரசனத்தினாலே எங்களை இடைக்கட்டி ஆண்டவரே, இந்த உமக்கென்று நாங்கள் அனுசரிக்கின்ற இந்த வசந்த காலத்திலே தேவரீ தாமே எங்களை தொட்டு ஆற்றல் படுத்தி உமக்கென்று வல்லமையான கருவிகளாய் எங்களை மாற்றுருவாக்கம் செய்து எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும். திருச்சபைக்காக உடைய பாதத்தண்டையிலே வந்து நிற்கின்றோம். ஆலயங்களின் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி மேன்மையும் மகிமையுமாய் நடத்தித்தார். பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையாட் பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கடவுள் அருளும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அனுகிரகம் நம் ஒவ்வொருவரோடும் திருச்சபை அனைத்தோடும் உலக அனைத்தையும் கடவுள் தொட்டு குணப்படுத்தி வாழ்விக்கின்ற கிருபைகளோடும் என்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரும் தாவிடம் இருப்பாராக. சந்தோஷத்தோடைய சமாதானத்தோடைய சகல ஆசீர்வாதங்களோடைய சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். May God bless you. Have a blessed and wonderful Lenten season.